காரநகரில் இருக்கின்ற சிவகாமி அம்மன் கோயிலில் இருக்கின்ற முதியவர்களுக்கான இப்ப மீன் குறைவு காலம் நன்கு இருந்தால் கொஞ்சம் பெருகுது மீன் கொஞ்சம் குறைவு. ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிவன் வீஸ் என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் தற்போது நிற்கின்ற இடமானது காக்கதீவு கடற்கரையை நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் காக்கதீவு கடற்கரை வந்திருக்கிறோம். காக்கதீவிலிருந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு போறோம். யாழ்ப்பாணம் டவுனுக்கு என்னத்துக்கு போறோம்னு சொன்னா, எங்களை யூடியூப்பால நேற்றைய தினம் $198, அதாவது 58,000 ரூபாய் காசு எங்களுக்கு பணமாக கிடைத்திருக்கின்றது. அதனை முன்னிட்டு காரநகரில் இருக்கின்ற சிவகாமி அம்மன் கோயிலில் இருக்கின்ற முதியவர்களுக்கான நாளைய தினம் சனிக்கிழமை அவர்களுக்கான மதிய உணவும், அவர்களுக்கான சாரம், உடுப்பு, அந்த பொம்பளைகள் அவர்களுக்கு உடுப்பு எல்லாம் வாங்கி கொடுக்க போறோம். வாங்கி கொடுக்குற காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். இன்றைய நிகழ்வானது அந்த காக்கதீவு கடற்கரையும் காட்டிட்டு அப்படி டவுனுக்கு போவோம்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த காக்கதீவு கடற்கரை மாலை பொழுதுல எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை காட்டி போட்டு யாழ்ப்பாணம் டவுனுக்கு போய் அந்த உடுப்புகளை வாங்கி போட்டு அந்த காணொலியும் சேர்த்து உங்களுக்கு காணொலியாக பதிவிடுறேன். காண்டிவன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பேன், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்களும் அந்த காணொலிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலியை பதிவிடுகின்றோம். இன்றைய தினம் காக்கதீவை பார்த்துட்டு அப்படியே யாழ்ப்பாணம் டவுனுக்கு போய் உடுப்புகள் எடுத்து அந்த காணொலியை பார்வையிடுவது நல்லது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாலை பொழுதுல காக்கதீவுல மீன் எல்லாம் விற்பனை செய்ய கொண்டிருக்கணும். அங்க போய் மீன் என்னென்ன விலையில விற்பனை செய்யணும் சொல்லி கேட்டு பார்ப்போம். ஆகும் என்ன விலை போகுது? இது வந்து கிலோ குறைச்சி தரலாம், 800 இது விளமீன். விளமீன் என்ன விலை போகுது? விளமீன் வந்து கிலோ 500, 2 கிலோ இருக்கா, 400. வாளுகள் என்ன விலை போகுது? ஆள் மேல கிலோ 800 ஆகும். கிலோ 800, கிலோ 60. கிலோ 800. ஒட்டி என்ன விலை? ஒட்டி அப்படி 500. 500. கனவை கனவா மேல கிலோ 1000. கிலோ 1000. பெரிய கனவை என்ன கனவா 1000. இதுல ரால்களோட ரால் என்ன விலை? ரால் ஆதான் கிலோ 1000. கிலோ ரால் கிலோ 1000. இது வந்து பெரிய ரால் பாத்தீங்கன்னா கிலோ 1000. இது என்ன மீன்? சூரத் அப்படி 1500 முழுக்க. 1500 அப்படி 5 கிலோ 1500. 1500. இந்த புறா சொல்லுமா முதலாவது? இதுல கனவா கூந்தலாம் என்ன விலை? இது கனவா கூந்தல் கிலோ 100. கனவா கூந்தலாம் பாருங்க, கிலோ 100. நண்டுகள் ரிட்டர்ன் செய்யணும். நண்டு கட்டி வச்சுக்கிறாங்க. அடி ஓடி இருக்கும். இது என்ன என்ன நண்டு பேரு? இது பெருநண்டு. பெருநண்டா? இது என்ன விலை போகுது? கிலோ 2000. கிலோ 2000. இங்க பாத்தீங்கன்னா கனவா ரிட்டர்ன் செய்யணும்.
வெள்ளை ஆகடாக இது என்ன ஓட்டுக்கணவ போட்டு கணக்கு இது என்ன விலை இது வந்து கிலோ பெருசு 1500 இப்ப நோம்புற கை கணக்கில் 1000 கொடுக்குறோம் 1 கிலோ கிராம் 1000 1 கிலோ வரும் ஒரு ஆள் அதில் அப்படியே 1000 ரூபா அது 1000 நாலு 1000 ஐயா எல்லாம் விற்பனை செய்யற ஐயா இதுக்கு என்ன பேர் இந்த ஒட்டி என்ன பேர் விரலிய விரலிய பாருங்க விரலி விற்பனை செய்கிறார் ஐயா விரலி என்ன விலை ஐயா என்ன விலை 500 ரூபாயா 500 300 என்ன மீன் கடல் கடல் ஜான் இது என்ன மீன் இது விள மீனா விள மீன் நண்டுகள் இது என்ன மீன் அப்ப இது விள மீன் இது கனவா என்ன விலை கிலோ என்னப்பா விலை சொல்லுங்க எப்படி இல்ல மீன் வியாபாரங்கள் இந்த மாதிரி இப்ப இந்த காத்து எளிமையாத்தான் மீன் வரும் பாரு மீன் எல்லாம் வரும் சோழ காத்து வந்து தரணும் மீன் நேரமும் அரைகிற மீன் எந்த ஊருக்கு வரும் மீன் கூட அப்படி வரும் இப்ப மீன் குறைவு காலம் நண்டு வளர்ந்தாங்க கொஞ்சம் பெருகுது மீன் கொஞ்சம் காத்து வந்தா தேவையான மீன் வரும் உங்களுக்கு இப்ப மண்ணெண்ண செலவழித்து போய் வாரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பிடிவாடு குறைவு காட்டா கொஞ்சம் காட்டன்னு சொன்னா கூட பிடி வரும் தர காத்துக்கு வரும் வாடகை தான் கூட மீன் வரும் காத்து ஒவ்வொரு நாள் வந்து இருக்கும் சோளம் தொடங்கி இருந்தா அந்த மாதம் இருக்கு 6 மாதம் கல்வித்தான் வாடகைக்கு தான் மழை இருந்தாலும் எல்லாம் டெவலப்மெண்ட் படும் அந்த மீனும் பிளத்திலும் கூட வைப்பாங்க இந்த கடல்ல சரி அந்த மீன் வரும் ஆளுகள் ஒன்னும் தலைவருது கடவாயெல்லாம் கூடுதலா படும் அப்பைக்கு 1000 கிலோ 1000 வரும் 1000 இதுக்கு மேல வந்து பெரிய தவிர அப்பைக்கு 800 வித்தது 800 இன்றைக்கு எல்லாம் 1500 1700 கிலோ காலையில 1700 செய்யற அது விலைத்தான் பாக்குறீங்க இது என்ன விலை என்ன 1000 கிலோ விற்கிறோம் 1000 எடுத்து 1200 ரூபாய் விற்கிறோம் அதை ஒட்டி 800 கிலோ விற்கிறோம் நண்டு 500 ரூபாய் அந்த மீன் செலவு சொல்றாரு அதுல கூட அது அப்படி மீண்டும் 300 போடுறாங்க பெருசா இதுல போவாது அந்த மீன் எல்லாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மீன் அதெல்லாம் டேஸ்ட் கூட அந்த மீன் சில பேர் அந்த மீனை பத்தி 2 கிலோ 1000 ரூபாய் விற்கிறோம் நண்டு 1200 என்ன விலை இது பிறகு காசு உள்ள படுவது கிலோ 200 கிலோ 200 இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கு 72 கொஞ்சம் மீன் தட்டுப்பாடுக்கு மற்ற இதுகள் என்ன விலை 1500 கிட்ட முடியுது 1500 கிலோ கிலோ 1800 2000 ஒரு பேருக்கு 300 கிராமுக்கு மேற்பட்டா 2300 ரூபாய் 300 கீழ்பட்ட 200 கீழ்பட்ட 1200 ரூபாய் மொத்த சைஸ் 2500 ஒரு சின்ன சைஸ் ஒரு சைஸ் சின்ன சரி நன்றி சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க தற்போது யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்திருக்கோம் பாருங்க யாழ்ப்பாணம் டவுன் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு சின்ன புத்தக சாலைகள் எல்லாம் இருக்கிறாங்க நாங்க தற்போது மாலை நேர பொழுதுதான் வந்திருக்கிறோம் பாருங்க வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளுக்கு இதை பார்க்க ஒரு யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க யாழ்ப்பாணம் இதெல்லாம் பாருங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் காட்டிருக்கிறோம் கஷ்டம் எல்லாம் காட்டிருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் காட்டிருக்கோம் அதோட இருந்தால ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது இதுல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம் இது யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் தாங்க மாலை நேர பொழுதுல இப்படி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க
ஸ்டோர்னு சொல்லி கடை தான் நாங்கள் தற்போது வந்து இந்த பொருட்களை கொள்வனை செய்ய போற பாருங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொருட்கள் எல்லாம் பெட்ஷீட்டுகள் மற்றும் உங்களுக்கு தேவையான வீட்டு தேவையான பொருட்கள் இந்த உடுப்புகள் வகைகள் எல்லாம் கிடக்கு பாருங்க. சோர்ட்ஸுகள் மற்றது எல்லா வகையிலும் இருக்குது. இப்ப நான் உடுப்பு எடுக்க போறோம், உள்ள போய் பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா சாரங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். சாரம் 500 மற்றது 700 சொல்லி பல விலையில இருக்கு. இந்த வண்டிகள் சொன்னா வாங்கலாம். மலி இதுல இருக்காங்க. வேற நீங்கள் யாரும் கொடுக்கணும்னு சொன்னாலும் இதுல எடுக்கலாம். வந்து இருக்கக்கூடிய மலி விற்பனை செய்ய வேண்டியிருக்கணும். சாரங்களை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா 7 சாரம் எடுத்திருக்கிறோம். 17 பேர் இருக்கணும். அந்த 7 ஆம்பளைகளும் 10 பொம்பளைகளும் இருக்கணும். அதை சாரம் எடுத்தாது பாருங்க. 7 சாரம்.